1962ஆம் ஆண்டு ராணி சம்யுக்தா, மாடப்புறா ஆகிய 2 சராசரி படங்களுக்கு பிறகு அந்த வருட சித்திரை பிறப்பன்று எம்ஜிஆருக்கு புத்துயிர் கொடுக்க வெளியானது தாயை காத்த தனையன். எம்ஜிஆரின் ஆஸ்தான புரொடியூசர்களில் ஒருவரான சின்னப்பதேவ தயாரிப்பில் உருவான இப்படத்துக்கு வழக்கம் போல ஆருதாஸின் கதை வசனத்தில் KV மகாதேவன் இசையமைக்க, MA திருமுருகம் இயக்க, எம்ஜிஆர் படங்களில் தவறாது தோன்றும் சரோஜாதேவி, அசோகன், MR ராதா அனைவரும் நடித்தனர். படத்தில் மிருகங்களுடனான சண்டை காட்சிகள் மிகுந்த பாராட்டை பெற்றன. தாய்க்கு பின் தாரம் படத்தில் இருந்தே தேவரின் படங்களில் ஏதேனும் ஒரு மிருகம் முக்கியத்துவம் பெறுவது என்பது வழக்கமாக இருந்தது. இதில் புலியின் உருமலும் சீற்றமும் விசேஷம் பெற்றன. மொத்தம் 7 பாடல்கள், 7ம் ஹிட் ஆகின. வழக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸுகள் மட்டுமல்லாமல் எம்ஜிஆருக்கு பல உணர்ச்சிகரமான காட்சிகளையும் கொண்டிருந்தது இந்த படம். MR ராதா இரட்டை வேடம் ஏற்றிருந்ததும் அதை அழகான சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லாக செய்திருந்ததும் படத்தின் வெயிட்டை அதிகரித்தன. சென்னையில் எம்ஜிஆர் படங்கள் வழக்கமாக வெளியாகும் பிளாசா, மகாலட்சுமி, பாரத் ஆகிய தியேட்டர்களிலும், சேலம், கோவை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களிலும் 100 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது இப்படம்.